ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் ஐஸ்கிரீம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பிள் 4, சர்க்கரை 1 கப், நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். தண்ணீர் 1/2 கப், பால் 4 கப், கிட்டத்தட்ட 1 லிட்டர், சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். வாழைப்பழ எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை நல்ல ஹீட் ஆனதும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஆப்பிளை சேர்த்துடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வாழைப்பழ எசன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஆப்பிள் கூடவே பனானாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சுகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஆப்பிள் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல டார்க் கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் பால் சேர்த்துடலாம். இப்போவும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். சுற்றி ரொம்ப நல்லா கொதிக்கணும் இல்லை, லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சோள மாவையும் மைதா மாவையும் லைட்டாக பாலில் கலக்கி அதை இதில் ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட சோள மாவு இல்லைன்னா ஒரேடியாக நீங்கள் கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மைதா மாவு இருந்துச்சுன்னா மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே இல்லை, அரிசி மாவு தான் இருக்குன்னா அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்க் நல்ல திக்காக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆப்பிளை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இப்போ இதில் வந்து நான் வாழைப்பழ எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸில் இதை ஊற்றிடலாம். இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 15 செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 15 செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை மறுபடியும் அதே கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10 to 12 ஹவர்ஸ் இதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பாருங்கள், 12 ஹவர்ஸ் ஆகிடுச்சி. சூப்பரான ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி. இந்த மாதிரி குழி கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் எடுக்கிற அந்த கரண்டி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான வீட்டிலே நமக்கு ஆப்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.